முழுவதும் புதிய ஸ்மார்ட் போன்களில் மத்திய அரசின் சைபர் பாதுகாப்பு செயலியான சஞ்சார் சாத்தி செயலி முன்கூட்டியே நிறுவ வேண்டும் என்று தொலைத்தொடர்பு அமைச்சகம் உத்தரவிட்டதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த உத்தரவு பயனர்களின் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த விவகாரம் சர்ச்சையாக மாறிய நிலையில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா முக்கிய விளக்கம் அளித்துள்ளார். இதன்படி சஞ்சார் சாத்தி ஆப்பை மொபைலில் இருந்து நீக்கிக் கொள்ளலாம். அந்த ஆப் கட்டாயம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகள், சைபர் குற்றங்கள் மற்றும் மோசடி அழைப்புகளை கட்டுப்படுத்த மத்திய அரசு விரும்பியது. அதேபோல் மொபைல் திருட்டு மற்றும் சைபர் மோசடிகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் போலியான அல்லது தவறாக பயன்படுத்தப்படும் IMEI எண்களை கண்காணித்து அவை மூலம் ஏற்படும் தீவிரமான அச்சுறுத்தல்களை தடுப்பது மிகவும் அவசியம் என்று மத்திய அரசு கருதியது. அதேபோல் திருடு போன அல்லது தொலைந்து போன மொபைல்களை பயனர்கள் உடனடியாக புகார் அளித்து அவற்றை நெட்வொர்க்கில் இருந்து நிரந்தரமாக தடுக்க உதவ வேண்டும் என்றும் மத்திய அரசு நினைத்தது. இதன் மூலம் திருடப்பட்ட போன்களை கள்ள சந்தையில் விற்பனை தடுக்க முடியும் என்று மத்திய அரசு பலமாக நம்புகிறது. இதனால்தான் சஞ்சார் சாத்தி ஆப்பை மொபைலில் நீக்க முடியாதபடி கட்டாயமாக்க மத்திய அரசு விரும்பியது என சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அதே நேரம் பொதுமக்களின் தனியுரிமையை பாதிக்கும் செயல் என எதிர்ப்புகளும் கடுமையாக இருந்தன. இதனால் சர்ச்சையாக மாறியது. இதையடுத்து சஞ்சார் சாத்தி செயலி பொதுமக்களுக்கு கட்டாயமில்லை, இது ஒரு தன்னார்வ பயன்பாட்டு சேவையாகவே இருக்கும் என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மொபைல் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த செயலியை போனில் முன்கூட்டியே நிறுவியிருந்தாலும் பயனர்கள் விரும்பினால் அதை தங்கள் தொலைபேசியில் இருந்து நீக்கிக் கொள்ளலாம். நீக்குவதற்கு எந்த தடையும் இல்லை என மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த செயலியின் முக்கிய நோக்கம் தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட மொபைல்களை பயனர்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடக்க உதவுவதும் கள்ளத்தனமான மொபைல் இணைப்புகளை கண்டறிந்து சைபர் மோசடிகளை தடுப்பதுமே ஆகும். இந்த செயலி மூலம் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கண்காணிக்கப்படாது என்றும் பயனர்களின் தனியுரிமை முழுவதுமாக பாதுகாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா உறுதி அளித்துள்ளார். இந்த விளக்கத்தின் மூலம் சஞ்சார் சாத்தி செயலி தொடர்பான கட்டாய மற்றும் நீக்க முடியாத நிலை பற்றிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.